பிரபஞ்சத்தின் ரகசிய குரல் இன்று நம் ஒவ்வொருவரின் பாதையையும் எப்படி தீர்மானிக்கிறது என்பதை எப்போதாவது நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? வாருங்கள், இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த விரிவான அலசல் உங்களை ஒரு மாபெரும் பிரபஞ்ச தேடலுக்குள் அழைத்து செல்லப் போகிறது. மே 5ஆம் தேதி 2026. இது வெறும் நாட்காட்டியில் கடந்து போகும் ஒரு சாதாரண நாள் கிடையாதுங்க. கோள்களின் சுழற்சியிலும் நட்சத்திரங்களின் நகர்வுலும் ஒரு பிரம்மாண்டமான காவியமே இன்று அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இன்று நிகழப்போகும் இந்த திருப்புமுனை உங்கள் வாழ்வின் மிக முக்கியமான பக்கங்களை மாற்றி எழுத காத்திருக்கிறது. சரி, இன்று உங்கள் தலைவிதியையும் இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த ஆற்றலையும் ஒரே நொடியில் புரட்டி போடப் போகும் அந்த துல்லியமான ஒரு நிமிடம் எதுவென்று உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆம், ஒரே ஒரு நிமிடம். அந்த ஒற்றை நிமிடத்தில் நிகழும் ஒரு மாபெரும் பிரபஞ்ச நிகழ்வு சிலருக்கு காலம் காலமாக இருந்த தடைகளை சுக்குநூறாக உடைக்கும், சிலருக்கு புதிய சவால்களை கண்முன் நிறுத்தும். அந்த மாயையான நம் எதிர்பார்ப்பை எகிரி வைக்கும் ஒரு குறிப்பிட்ட தருணத்தை நோக்கியே இன்றைய நாள் முழுவதுமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளின் பஞ்சாங்கத்தை ஒரு சாதாரண நேர கணக்காக பார்க்காதீர்கள். இதை ஒரு பிரம்மாண்ட நாடக மேடையாகவே நாம் உருவகப்படுத்தலாம். கொஞ்சம் கவனித்து பாருங்கள். காலை 9 மணிக்கு தொடங்கும் யமகண்டம், அதன் பிறகு மதியம் 12 மணிக்கு குளிகை என பல்வேறு காலநிலைகளை தாண்டி சரியாக மதியம் 12:58 அந்த உச்சக்கட்ட தருணம் அரங்கேறுகிறது. ஆம், சந்திரன் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு தனது பயணத்தை மாற்றும் அந்த 12:58, இதுதான் இன்றைய நாளின் டிக் டிக் தருணம். இதன் பின் வரும் பிற்பகல் 3 மணி ராகுகாலம் வரை இந்த மாபெரும் ஆற்றல் மாற்றம் நம்மை முழுவதுமாக ஆட்டிப்படைக்கப் போகிறது. இந்த 12:58 மாற்றத்தின் மைய புள்ளியாக விளங்குவது எது தெரியுமா? அதுதான் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் என்ற உடனே இது ஏதோ ஒரு கெட்ட நேரம் என்று ஒதுங்கிவிடக்கூடாது. சொல்லப்போனால் இது மனித ஆன்மாவை புடம்போடும் ஒரு நெருப்புக்களம் என்றே சொல்லலாம். உங்களின் அதிகபட்ச பொறுமையையும் உணர்ச்சி பூர்வமான தாங்கும் திறனையும் ஆழமாக பரிசோதிக்கும் ஒரு பிரபஞ்ச தேர்வு காலம் இது. இந்த நேரம் உங்களை உடைப்பதற்காக வரவில்லை, உங்களை ஒரு சிற்பமாக செதுக்க வருகிறது என்பதை நாம் ஆழமாக உணர வேண்டும். சரி, இந்த ஆற்றல் மாற்றம் எப்படி வேறு ராசிகளை தாக்குகிறது என்பதை கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். சரியாக மதியம் 12:58க்கு முன்பு வரை இந்த சந்திராஷ்டமம் எனும் ஆன்ம பரிசோதனை மேஷ ராசிக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 12:58க்கு சந்திரன் தனுசு ராசிக்குள் நுழைந்த அந்த அழுத்த நொடியே மேஷராசி தனது எல்லா போராட்டங்களிலிருந்தும் முழுமையாக விடுதலையாகிறது. அதே சமயம் ரிஷப ராசி இந்த நெருப்புக்களத்திற்குள் திடீரென தள்ளப்படுகிறது. இந்த துல்லியமான ஆற்றல் பரிமாற்றம்தான் இன்றைய நாளின் மிகப்பெரிய சுவாரஸ்யமே. இப்போது இந்த மாற்றத்தின் முதல் தீப்பொறி எப்படி பரவுகிறது என்று பார்ப்போம். மேஷம் முதல் கடகம் வரை உள்ள ராசிகளுக்கு இது என்ன செய்யப் போகிறது? இந்த ராசிகளின் பயணத்தில் மனித உணர்வுகளின் ஆழம் அப்படியே ஒளிந்திருக்கிறதுங்க. மேஷ ராசியை எடுத்துக்கொண்டால் காலையில் ஏற்படும் தேவையற்ற வாக்குவாதங்களும் உரசல்களும் மதியம் 1 மணிக்கு மேல் முழுவதுமாக விலகி ஒரு பெரும் நிம்மதியையும் லாபத்தையும் தரப்போகிறது. அப்பாடா என்றிருக்கும் அவர்களுக்கு. ரிஷபத்தை பொறுத்தவரை பண வரவு ஏற்படும் யோகம் இருந்தாலும் மதியம் 1 மணிக்கு மேல் தொடங்கும் இந்த சந்திராஷ்டமம் எல்லையில்லாத கோபத்தின் மூலம் அவர்கள் ஆன்மாவை கடுமையாக பரிசோதிக்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு உணர்ச்சி பூர்வமான விடுதலை நாள். மதியத்திற்கு மேல் அசைக்க முடியாத ஒரு குடும்ப ஆதரவு அவர்களுக்கு கிடைக்கும். கடகராசியை பொறுத்தவரை உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களே உங்களுக்கு ஏணிப்படிகளாக மாறுவார்கள். ஆனால் வீண் மருத்துவச் செலவுகள் குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியம். அடுத்து பிரபஞ்சத்தின் இதயமாக செயல்படும் மைய ராசிகளான சிம்மம் முதல் விருச்சிகம் வரையிலான ராசிகளுக்கு என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம். இந்த ராசிகளுக்கான வெற்றிகள் உண்மையிலேயே மிக ஆழமானவை. சிம்ம ராசிக்கு குடும்ப கௌரவம் விண்ணை முட்டும் அளவிற்கு உயரப்போகிறது. அதோடு வேலை தேடும் மாணவர்களுக்கு திடீர் என்று மாபெரும் திருப்பு முனைகளும் கிடைக்கப் போகிறது. கன்னி ராசிக்கு காலையில் காரணமே இல்லாமல் தோன்றும் ஒரு சின்ன சந்தோஷம் மதியத்திற்கு மேல் ஒரு மாபெரும் தொழில் அல்லது கல்வி வெற்றியாக மாறப்போகிறது. துலாம் ராசினருக்கு குருவின் பார்வையால் ஒரு முரட்டுத்தனமான தைரியம் பிறக்கும். அந்த தைரியத்தைக் கொண்டு உங்களின் பல நாள் கடன் பிரச்சினைகளை முழுமையாக தகர்த்தெறிவீர்கள். விருச்சிக ராசிக்கு இன்று ஒரு காவிய வெற்றி நாள் என்றே சொல்லலாம். இதுவரை உங்களை பார்த்து கிண்டல் செய்தவர்களெல்லாம் இன்று உங்களின் தைரியமான நிதி முதலீடுகளை பார்த்து மூக்கில் விரல் வைத்து வியந்து நிற்கப் போகிறார்கள். இறுதியாக இந்த ராசி சக்கரத்தின் இறுதி ஏற்றம், அதாவது தனுஷு முதல் மீனம் வரையிலான ராசிகளின் நிலை என்ன என்பதை பார்ப்போம். சந்திரன் ராசிக்குள் நுழையும் தனுசு ராசிக்கு உலகம் முழுவதுமாக நேர்மறையாக திரும்புகிறது. உங்களுக்கு நெருக்கமானவர்களின் ஆலோசனை இன்று உங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை கொண்டு வரும்.
மகர ராசிக்கு இன்று சற்று கடினமான சோதனை காலம். குடும்பத்தில் கடுமையான முரண்பாடுகள் எழலாம். இங்கு முழுமையான மௌனம் மட்டுமே உங்களை காக்கும் மிகப்பெரிய கேடயமாகும். தேவையில்லாமல் பேச வேண்டாம். கும்பராசிக்கு இது ஒரு மீளெழுச்சி. முடங்கு கிடந்த வியாபாரம் திடீரென பெரும் முழக்கத்துடன் அதிக லாபத்தை நோக்கி கர்ஜித்து எழும். மீனராசிக்கு தைரியமான முதலீடுகள் இரட்டிப்பு லாபத்தை கட்டாயம் தரும். ஆனால் திடீரென உங்களுக்குள் எழும் முன்கோபத்தை நீங்கள் அடக்கியாள கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆழமான பிரபஞ்ச பயணத்தின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். ஒரு மாபெரும் உண்மையை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். கிரகங்கள் வாய்ப்புகளை வழங்குகின்றன, ஆனால் மனித ஆன்மாவே முடிவுகளை தீர்மானிக்கிறது. ஆம், கோள்களும் நட்சத்திரங்களும் நமக்கு வாய்ப்புகளையும் சவால்களையும் மட்டுமே காட்டுகின்றன. அதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்ற நமது உணர்ச்சிபூர்வமான நிலைத்தன்மையே நமது இறுதி தலைவிதியை வடிவமைக்கிறது. இன்று மதியம் 12:58க்கு நிகழும் அந்த மாபெரும் ஆற்றல் மாற்றத்தை எதிர்கொள்ள உங்கள் ஆன்மா தயாராக இருக்கிறதா? நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தின் இந்த சூக்ஷ்மங்களை நீங்கள் ஆழமாக உள்வாங்கியிருப்பீர்கள் என நம்புகிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மற்றும் ஒரு ஆழமான அலசலில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.